எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவு போடலாம்னு இருந்தேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் போடுவோம்னா, அதுக்கு இடையில் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலியம் ஜாதகம் கேட்பவர்களும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தர்றேன். 6374075338 இந்த நம்பருக்கு ஆன்லைன் மூலியம் கேட்குறவர்கள் கேட்கலாம். அதேமாதிரி 9092053542 இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர்கள் அதில் இருக்குது. அதுக்காக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நேரில் வருபவர்களும் நேரில் என்னுடைய அலுவலகமாக வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்குறேன். கொன்றைக்காடு கிராமத்தில் பேராவூரணி தாலுக்கா. நிறையா பேர் ஆன்லைனில் ஜாதகம் கேட்குறவர்கள் நிறையா பேர் வச்சு கேட்டிருக்காங்க. பலன்னு சொல்லியிருக்கேன்னு பயப்பட வேண்டியதில்லை. அது ஒரு இது. ஏன்னா நிறையா பேர் அந்த ஆன்லைனில் மோசடிகள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேர் கூற்றுகள் இருக்குது. அதுக்காக அதை பற்றி நினைக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமாக என்ன சொல்லலாம்னா, வக்ரம் பெற கிரகம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்தெந்த கிரகம் வக்கரம் பெறும், எப்படி வக்கரம் பெறும்னு அந்த இதை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குரு, சனி, புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 5 கிரகம் மட்டும்தான் வக்ரம் பெறும். சூரியன் சந்திரனை தவிர்த்து, ராகு கேதை தவிர்த்து. ஏன்னா ராகு கேது ஏற்கனவே வக்ரம் பெற ரிவேஷ் கிரகங்கிறதுனால, அதுவும் வக்ர கிரகங்கிறதுனால அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இப்போ குரு இது பொது பலனாக தான் எடுத்துக்கிறேனுமே தவிர இதை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்ல. இந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கணும், அதே மாதிரி நீசம் உச்சம் இதெல்லாம் இருக்குது. மூலதிரிகோணம் இருக்குது. இப்போ குரு மூலதிரிகோணத்தில் இருந்து வக்ரம் பெற்றால் எப்படி இருக்கும், அதெல்லாம் அது வேறு மாதிரி இருக்கும். உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்ற நீச பலனை தான் கொடுக்கும். அதே நீசம் பெற்ற இடத்துல குரு வக்ரம் பெற்றது யோகமான பலன்களையும் செய்யும். இதெல்லாம் பார்க்கணும். இது பொது பலனாக தான் சொன்னேன். இப்போ லக்னத்தில் குரு உட்காந்துருக்கிறதில் என்ன பண்ணும், வக்ரம் பெற்ற கையில் நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஏன்னா அவன் வக்ரம் பெறையில் ஜாதகருக்கு பொருளாதார ரீதியாக நிறையா தேடல்கள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதியாகவும் அவருக்கு சூழ்நிலைக்கு குருவே வராரு. தனாதிபதி காரகனான குருவும் குழந்தை காரகனான குருவும் அவனே இருக்கிறனால பொருளாதாரத்துக்காக அவர் நிறைய போராட வேண்டிய சூழ்நிலை வரும். சரி, 2ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்றிருக்கு அப்படின்னா குடும்பங்களில் சில சங்கடங்கள் வரும். குடும்ப ரீதியாக குழந்தைகள், பிள்ளைகள், குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக பாதிக்கணும். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பாதிப்புகளும் கொடுக்காது, வறட்சியை கொடுத்துருவார். 3ல் குரு உட்காந்துருக்கையில் வக்ரம் பெற்ற கையில் என்னன்னா சகோதரத்துவத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். சில பேருக்கு சகோதரனே இல்லாத சூழ்நிலை இருக்கும். அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வாட்டினா ஈவன் சிம்ம லக்னத்துக்கு 5 கூடையவன் 5, 8 கூடையவனே 3ல் உட்காந்து வக்ரம் பெறையில் அந்த 3ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிட்டாருன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அடுத்து சகோதரத்துவத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். சூழ்நிலைகளை செய்ய வைப்பார். அதுக்காக எல்லாருக்கும் சகோதரன் இல்லை சகோதரி இல்லைன்னு ஒரு சிலர் ஜாதகங்கள் மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவர் சகோதரன் இருந்தாருன்னா அவங்களோட ஒற்றுமை நிலையை கொஞ்சம் குறைக்க செய்யும். 4ஆம் இடத்துல குரு வக்ரம். 4ல் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்தாலே கண்டிப்பாக வீடு மனைகளை பூர்த்தி பண்ணுவது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஆனால் வீடு மனையெல்லாம் கொடுத்துருவாரு, ஆனால் பூர்த்தி பண்ணுவதில் சிரமம். அதே மாதிரி 4ல் குரு இருந்தால் உறவு முறைகளில் சின்ன சின்ன மனக்கசப்புகள், தாய் வழி உறவுகள் எல்லாமே கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்தோம், தாய்க்கும் சிரமத்தை கொடுக்கும். இந்த சூழ்நிலையில் இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டாந்துடணும். உயர்கல்வி ஸ்தானத்தில் குரு 4ல் உட்காந்துருக்கையில் கல்வியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் விட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி 5ல் குரு 5ல் குரு உட்காந்துருக்கிறதே காரக பாவக நாஸ்தி சொல்லுவோம். சில பேருக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்க, அது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி 5ல் குரு புத்தி தடுமாறும். வக்ரம் பெற்றையில் புகழ், மரியாதை, கௌரவம் அதுகள்லாம் அவருக்கு போராட வேண்டிய சூழ்நிலைகளும் புத்திரஸ்தானாதிபதியும் பிள்ளைகளில் கொஞ்சம் சிரமத்தையும் சந்திப்பார்கள். புத்திசாலித்தனங்கிறது அந்த 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல குரு உட்காரையில் புத்திகள் கொஞ்சம் தடுமாற நிற்கும். அதே மாதிரி 6ல் குரு உட்காந்துருக்கிற வக்ரம் பெற்றிருக்கையெல்லாம் நிறைய கடன்களை வாங்க வச்சுக்கிட்டு இருப்பார். கடன் உபாதைகள் வரும், ஏதாவது மருத்துவ செலவினங்களும் வரும். தாயாதி வழி உறவுகளோட சின்ன சின்ன மனக்கசப்புகளோ, தாயாதி வழி உறவுகள்னா நம்ம மாமன் ஸ்தானாதிபதியாங்கிற சில சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். 7ல் குரு உட்காந்துருக்கிற திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். வக்ரம் பெற்றிருந்தாலும்
என்னென்ன 7ல் குரு போய் உட்காந்து வக்கரம் பெற்று இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளையும் சில நேரங்களில் கொடுத்து விட்ருவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும். 8ல் குரு போய் உட்காந்துருக்கு. எல்லோரும் யோகத்தையும் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே புதுமையை கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னா, அதாவது ஒரு கல்வி ரீதியாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் மாதிரி வந்து எதையாவது இந்த அண்மையில் கூட நான் ஒரு பொண்ணோட ஜாதகம் பார்த்தேன். குரு 8ல் இருந்து தசை நடந்துச்சு. அவங்க அக்ரி லைனில் படித்தாங்க. 4 செவ்வாயின் சாரம் வாங்கியிருந்தார். நான் அப்போ அக்ரி சம்மந்தப்பட்ட கல்வியை தான் பண்ணேன். ஆனால் அந்த அக்ரி மூலியம் அந்த புதுமையாக அந்த விவசாயத்தில் புதுமையை ஏதாவது கண்டுபிடிக்கணும் போகணும் அப்படிங்கிறதுக்கு அதில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொன்னாங்க. நான் அது மாதிரி ஒரு கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு இயந்திரம் ஒன்று புதுசாக வரணும் போகணும் அது மாதிரி அமைப்புகளில் இருக்கும். அதனால அவங்க ஏதோ ஒரு சார்ந்த ஒரு புதுமையை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மதம் இனத்தை பற்றி கவலைகள் இல்லாத சூழ்நிலையிலும் ஜாதி விட்டு ஜாதி கூட திருமணம் செய்வது சில பேருக்கு இருக்குது. அது மாதிரி அமைப்புகள் வரும். 9ல் குரு இருந்தால் ஓடி போய் பொழைச்சிக்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தந்தைய செல்வாக்கு எல்லாம் கொடுக்கும். ஆனால் வெளிநாட்டிலே அந்நிய தேசத்திலே போய் பிழைக்கிறதுக்கெல்லாம் வழியை கொடுப்பாரு அப்படிங்கிற. ஆனால் குரு வக்கரம் பெறையில் தந்தையார் வழி உறவில் கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக எல்லாமே கொஞ்சம் தடைகள் கொடுக்கும், சிரமத்தை சந்திப்பார்கள் அப்படிங்கிற சூழ்நிலைக்கே வரும். இந்த ஒரு விஷயத்தில் பண்ணுமே தான் தந்தைக்குமே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக. அதே மாதிரி 10ல் குரு போய் உட்காந்துருக்கு நிரந்தர வேலைகளை கொடுக்கும். தொழில் செய்கிறதுல பெரிய பிரச்சனைகள். 10ல் குரு உட்காந்ததில் பதவியை பிடுங்கி விட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த உச்சாரத்துக்காக. ஆனால் 10ல் தனித்த குருவாக இருப்பது சிரமம் தான். அதுலேயும் வக்கரம் பெற்ற கையில் நிரந்தரமான தொழில்துறையில் இருக்கும்னா நிரந்தர வேலையில் இருக்க விட மாட்டார், மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10ல் குரு இருக்கிற ஒரு ஜாதகம் அதோட ஏதாவது ஒரு பாவக்கிரகங்களோ சுபகிரகம் ஏதோ ஒன்று தொடர்பு இருக்கிறது நல்லது. ஏன்னா தனித்த குருவாக இருக்கையில் அவங்க வேலையில் அதுவும் வக்கரம் பெறையில் நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தில் வேலையிலே இருக்கிறதுக்கு வேலையில் தொழில் செய்ய விடாத சூழ்நிலைகளும் வரும். 11ல் குரு போய் உட்காந்துருக்கிறாரு வக்கரம் பெற்றிருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு பெரிய அளவில் வருமானத்தை கொடுக்கலனாலும் சம்பாத்தியம் ஓரளவுக்கு தடுமாற்றம் இல்லாமல் கொடுக்கும். ஆனால் நினைத்த பொருளாதாரத்தை பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னா அது முடியாது. பெரிய அளவில் அச்சீவ் போயிடுவோம் அப்படின்னா அது முடியாது. ஆனால் குரு 11ல் போய் வக்கரம் பெறையில் அந்த பொருளாதாரத்துக்காக கொஞ்சம் சிரமம். மூத்த உடம்பிறப்பு இருந்ததுனால அவங்களோடையும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் வரத்தான் செய்யும். 12ல் குரு இருக்கிறவங்க செலவு, அது வக்கரம் பெறையில் நிறைய செலவினங்கள் இருக்குது. நல்ல நன்மையான பலன்களை எதிர்பார்க்கணும் சூழ்நிலை உடல் நலம் பாதிக்கும். இதெல்லாம் வரும். 12ல் குரு உட்காந்துருக்கிறாரு வக்கரம் பெறையில் போராட்டங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது நிம்மதியை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது பொது பலன்னா எந்த வீட்டுக்கு எந்த லக்னத்துக்கு எந்த வீட்டு அதிபதி அவன் உச்சமாக நீசமாக மூல திரிகோணம் பெற்றவனா இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் இருக்குது. இது ஒரு பொது பலனாக மட்டும் எடுத்துக்கங்க. மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போடுறேன். நன்றி.